Hello viewers, welcome to the Point Academy. I am Subhlakshmi, Physics faculty. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter wise, அதாவது physicsல chapter wiseல எந்தெந்த chapters வந்து weightage இருக்கு, அதுல எந்தெந்த chaptersல நம்ம ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணி அதாவது go through பண்ணினோம் அப்படின்னா ஈஸியா எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணலாம், அந்த chaptersல என்னென்ன டிப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். Today we are going to be discuss in physics, NEET physics, what are the important topics and preparation tips. ஸோ இதில் நமக்கு தெரியும் ஒவ்வொரு டாப்பிக்லையுமே அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தோன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்றது. இப்போ ஃபிசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 11th வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 23, அதோட மார்க்ஸ் வந்து 92. அதே மாதிரி 12th 22 கொஸ்டின்ஸ், அதில் மார்க்ஸ் வந்து 88, டோட்டல் 45 கொஸ்டின்ஸ் அண்ட் டோட்டல் மார்க்ஸ் 180. இதில் 23 to 22 இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸில் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதில் ப்ராக்டிக்கல் ஓரியன்டும் ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 11th யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் எடுத்தோம் அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் அந்த யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனை பொறுத்தளவில் வெர்னியர் காலிபர், ஸ்க்ரூ கேஜ் இதில் எல்லாம் ப்ராக்டிக்கல் ஓரியன்டில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ஓரியன்டில் கேட்கக்கூடிய அந்த 1 or 2 கொஸ்டின்ஸையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேயும் இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நாங்கள் எப்படி பண்ணலாம், அதில் எப்படி ஈஸியாக மார்க் வாங்கலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ இந்த ஒவ்வொன்றிலையும் இப்போ 11th 12th எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக இப்போ 23 கொஸ்டின்ஸ்லையும் ஈஸியாக எந்தெந்த சாப்டரில் நம்ம கோ த்ரூ பண்ணோன்னா எப்படி ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்குறோம். இப்போ 11th எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா மெக்கானிக்ஸ், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அண்ட் ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸ். இப்போ மெக்கானிக்ஸில் 12 to 14 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பாசிபிள் இருக்குது. யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் 1 to 2 கொஸ்டின், மினிமம் 1 கேட்பாங்க அல்லது மேக்ஸிமம் 2 கொஸ்டின்ஸ் ஆர் பாசிபிள். ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸில் மினிமம் 2 கொஸ்டின்ஸ்லேருந்து 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கலாம். அப்போ இந்த 3 டாபிக்ஸையும் நல்லா தரோவ் பண்ணிட்டோம். அதை எப்படி தரோவ் பண்ண வைக்கிறோம் அதில் தான். அதை தரோவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே மினிமம் நம்மளால் 12 + 1 + 2 அப்படின்னா 15, அதாவது மினிமம் 15 கொஸ்டின்ஸ் நம்மளால் கண்டிப்பாக ஷுவராக அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி மெக்கானிக்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா கைனமேட்டிக்ஸ், law of motion, gravitation, work power and energy and fluid mechanics. இதில் கைனமேட்டிக்ஸில் motion in 1 dimension, motion in 2 dimension இருக்கு. அந்த motion in 1 dimensionனும் சரி, law of motion and gravitation அந்த 3 டாபிக்மே 9th இருந்து ரிப்பீட்டடாக நம்ம படிச்சுட்டு வரக்கூடிய டாபிக்ஸ். அப்போ அந்த பேசிக் நாலேஜ் நமக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். அப்போ அந்த ஏரியாவில் காம்ப்ளிகேட்டட் மட்டும் என்ன கேட்குறாங்கன்றத எப்படியெல்லாம் போடலாம் அப்படின்றத இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ ஈஸியாக இந்த 5 சாப்டர்ஸை நம்ம தரோவ் பண்ண வைக்கிறோம். அதனால் இந்த தரோவ் பண்ணிட்டாலே கண்டிப்பாக நம்மளால் 12 to 14 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது 12th எடுத்துட்டோம் அப்படின்னா 12th மாடர்ன் ஃபிசிக்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் இது ரெண்டையும் சேர்த்து 6 to 9 கொஸ்டின் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது ஆப்டிக்ஸ், அதில் 5 to 6 கொஸ்டின். இப்போ மாடர்ன் ஃபிசிக்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஆட்டம்ஸ், நியூக்ளி அண்ட் டியூவல் நேச்சர் ஆஃப் லைட் இது 3 டாப்பிக்குமே வெரி வெரி ஈஸி டாபிக்ஸ் அண்ட் கான்செப்டும் ரொம்ப ரொம்ப கம்பேர்ட் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் மேக்னட்டிசம், எர்த் மேக்னட்டிசம் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, அதே மாதிரி இஎம்ஐ, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த 3 சாப்டர்ஸ் வந்து ரொம்பவே ஈஸி. ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதில் எப்படி ட்ரிக்காக வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும், எப்படிலாம் ஈஸியாக கேட்குறாங்க அப்படின்றதான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். அடுத்து செமிகண்டக்டர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் மினிமம் 3 to 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. அப்போ இதில் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த செமிகண்டக்டரில் வெரி ஈஸி சாப்டர். ஸோ இந்த 2 டாபிக்மே நம்ம கோ த்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா மினிமம் 6 கொஸ்டின்ஸ் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ் அண்ட் ரே ஆப்டிக்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து வருது. இதில் ரே ஆப்டிக்ஸ் வந்து லென்ஸ் அண்ட் மிரர் இது எல்லாமே அப் டு 10 11 அது கோ த்ரூ பண்ணிட்டே வருது. 9th நம்ம படிச்சுட்டு வரது தான். ஸோ அந்த டாபிக்மே கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சு வரது தான். அதனால் இதுவும் ஈஸியாக இருக்கும். அதில் மினிமம் 5 to 6 கொஸ்டின் வரைக்கும் இருக்குது. அப்போ 12th எடுத்தோம்னா இந்த 3 டாப்பிக்கையும் கோ த்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா மினிமம் 6 + 5 11 கொஸ்டின்ஸ் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அப்போ அங்கே ஒரு 15 இங்கே ஒரு 11 எடுத்தோம்னா அவுட் ஆஃப் 45ல் 26 இந்த ஒரு குறிப்பிட்ட சாப்டர்ஸை மட்டும் நம்ம பார்க்கும்போது ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். மினிமம் ஒரு 25 எடுத்துக்கோங்க, மினிமம் ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ ரிமைனிங் சாப்டர்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ரிமைனிங் 12th எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்,
கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், மேக்னெட்டிக் எஃபெக்ட் அண்ட் இஎம்ஐ, அடுத்தது ஆல்டர்னேட்டிங் கரண்ட், இது எல்லாமே எல்லா டாபிக்ஸ்லையுமே வெயிட்டேஜ் இருக்கு. அந்த வெயிட்டேஜில் ஒன்றில் 3 கொஸ்டின்ஸ் இருக்கலாம், 4 கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அப்போ அந்த 4ஓ 3ஓ எல்லாமே காம்ப்ளிகேட்டடாக கேட்கறது இல்லை, கொஞ்சம் மாடரேட், ஈஸி, அதுக்கப்புறமா தான் டஃப். அப்போ ஒவ்வொரு சாப்டர்லையும் நம்ம அந்த ஈஸி அண்ட் மாடரேட்டை டச் பண்ணிட்டு வந்தாலே மினிமம் நம்மளால ஒரு 10 to 12 கொஸ்டின் போட முடியும். அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால இந்த இதை டாபிக்ஸ் எல்லாமே கோத்ரூ பண்ணினா நிச்சயமாக நம்மளால எத்தனை கொஸ்டின் மினிமம் ஒரு 35லேருந்து 40 கொஸ்டின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இப்போ என்னென்ன டாபிக்ஸில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்த்தோம். அப்போ இதை மைண்டில் வச்சுட்டு நம்ம அந்தந்த டாபிக்ஸில், அதுவும் எஸ்பெஷலி அந்த வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய அந்த மெக்கானிக்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸில் நம்ம ஃபுல்லாக எந்த கொஸ்டின் வந்து கேட்டாலும் எழுதுறதுக்கு நம்ம இங்கே வந்து நல்லாவே ட்ரைன் பண்ணுறோம். அப்போ ஈஸியாக நம்மளால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அவுட் ஆஃப் 180க்கு நிச்சயமாக 160க்கு மேலே நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் பாயிண்ட் அகாடமி வாங்க, கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன். தேங்க்யூ.